ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரமாட்டேன்னு சொன்னீங்க. இல்லங்க, வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா திவ்யா நானும் போக மாட்டேன்னு அழுது அடம் பிடிச்சா. அதான். உங்களுக்காவது திவ்யா மட்டும்தான். இங்க ரம்யா, மதி, கௌதம் 3 பேரும் அழுது அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நான் வந்துட்டேன். ஆமா, பசங்க எதுக்காக நம்மள இப்படி வர சொல்லிருக்காங்க? அதான் எனக்குமே புரியல. வேடிக்கை பார்க்க நம்மள எதுக்கு இப்படி வர சொல்லணும்? அப்ப அவங்க ஏதோ பிளான் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அவங்க என்ன பண்ணாலும் சரி, நாம எதுக்கும் ஒத்து போக கூடாது. சரிங்க. எது எப்படியோ அப்பா அம்மாவை நம்ம எல்லாரும் நினைச்ச மாதிரி ஒன்னா வர வச்சாச்சு. இனி அவங்கள போட்டியில எப்படியாவது கலந்துக்க வைக்கணும். அதுக்கு பேரை கொடுக்கணும். ஏண்டா இன்னும் பேரே கொடுக்கலையா? என்னமோ நேத்து தான் கடைசி நாள்னு சொன்னேன். இப்ப கொடுத்தா சேர்த்துக்குவாங்களா? தெரியல பாட்டி, நாங்க போய் பிடி சாரை பார்த்து பேசிட்டு வரோம். போங்க போங்க, சீக்கிரம் போங்க. இல்லனா அவங்கள இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். போடா போ. போங்க. நீ ஏன் நிக்கிற? போங்க போ. வினோ, இந்த ட்ரெஸ்ல உன்னை பாக்கும்போது மாடர்ன் மகாலட்சுமி பாக்குற மாதிரியே இருக்கு. ஆமா, பசங்க எங்க தனியா போறாங்க? அதுவா, நீங்களா போட்டியில கலந்துக்க போறீங்கல்ல, அதுக்கு பேர் கொடுக்க போயிருக்காங்க. என்னது? என்ன பேர் கொடுக்கவா? நேத்து தானே பேர் கொடுக்க லாஸ்ட் டே. பேர் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்ப என்னடானா பேர் கொடுக்க போறாங்கன்னு சொல்றீங்க? அதுவும் நாங்களும்னு சொல்றீங்க. புரியல. ஐயோ கற்பம், உளறிட்டியடி, ஏதாவது சொல்லி சமாளி. வாசு, அது ஒண்ணு இல்லடா, பேரை நேத்தே கொடுத்துட்டாங்க. அந்த பேர் இருக்கான்னு செக் பண்ண போயிருக்காங்க, அவ்வளவுதான். நாங்களான்னு சொன்னது அவங்க 3 பேர் அவங்களா சொன்னது. நான் தான் நாங்களான்னு சொல்லிட்டேன். ரங்கநாயகிமா அப்படித்தானே சொன்னாங்க? ஆமா, அப்படித்தான். ஏன் நேத்து தான் கடைசி நாள்னு உங்க பசங்களுக்கு தெரியாதா? ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் பேரை வந்து சேர்க்க சொல்றீங்க. அப்படி எல்லாம் சேர்க்க முடியாது. போங்க, அடுத்த வருஷம் வந்து கலந்துக்குங்க. கிளம்புங்க, போங்க. நான் பயங்கர ஸ்ட்ரிக்ட்னு தெரியாம பேச வந்துட்டாங்க. இது ஓகே. குட் மார்னிங் சார். மார்னிங் மார்னிங். போட்டி அங்க நடக்க போகுது, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல சார், போட்டியில கலந்துக்க பேர் கொடுக்கணும். உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? டைம் முடிஞ்சிச்சு, அவுட். சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். கண்டிப்பா அந்த போட்டியில எங்க டாடியை சேர்த்துக்கணும் சார். ஆமா சார், அப்படியே எங்க அம்மா பேரையும் சேர்க்கணும் சார். ஃபர்ஸ்ட் விஷயம், பேர் கொடுக்கிற டைம் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட், உங்க அப்பா உங்க அம்மா, இல்ல உங்க அம்மா உங்க அப்பா, இப்படி ஒரே குடும்பமா தான் சேர்க்க முடியும். உங்க அப்பா பேரையும் உங்க அம்மா பேரையும் எல்லாம் சேர்த்து எழுத முடியாது. எங்க அம்மா தான் சார் இவ அம்மா, இவ அப்பா தான் சார் எங்க அப்பா. அப்போ நாங்க எல்லாரும் ஒரே குடும்பம் தானே, அதனால எங்க அம்மா அப்பா பேரை சேர்த்து எழுதுங்க சார். ஐயோ, ஒரே குழப்பமா இருக்குதே. சார் என்ன சார், இன்னும் போட்டியே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள என்ன சார் ஆச்சு? ஆமா மதி, திவ்யா, நீங்களா எங்க? அப்பா அம்மா பேரை போட்டியில சேர்க்க சொன்னோம். சார் முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க சொல்லுங்க மிஸ்.
ஆமா மிஸ், நாங்களே அவங்கள ரொம்ப கெஞ்சி கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம். எப்படியாவது அவங்க பேரை போட்டியில சேர்த்துக்க சொல்லுங்களேன். ஆமா, நேத்தே நீங்க ஏன் பேர் கொடுக்கலப்பா?